அப்படின்னா 2 டைமென்ஷனல் சொல்லுவாங்க. 2 பரிமாணங்கள் மட்டும் தான் இருக்கும், 2 ஃபேஸ் மட்டும் தான் இருக்கும். 3Dனா 3 டைமென்ஷன், 3 பரிமாணங்கள் இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து நிறைய பிரிப்பாங்க, குவாட்ரிலேட்டரல்னு பிரிப்பாங்க, இன்னொன்று சர்க்கிளாக பிரிப்பாங்க. குவாட்ரிலேட்டர்லாம் ஒன்றும் இல்லைங்க, 4 பகுதி மூடி இருந்துச்சுன்னா அதுக்கு இப்போ தான் குவாட்ரிலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 பகுதி மூடி இருக்கணும். ஃபார் ஒரு செவ்வகமாக இருக்கலாம், ஒரு சதுரமாக இருக்கலாம், ஒரு இணைகரமாக இருக்கலாம், இதெல்லாமே வந்து குவாட்ரிலேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கிள். ஓகே, இதுதான் ஒரு சர்க்கிள். ஓகே, இதுதான் ஒரு சர்க்கிள். இதில் இருக்கிற பெரிய ஒரு கேப் தான் வந்து டயாமீட்டர்னு சொல்லுவாங்க. டயாமீட்டர் தமிழில் விட்டம்னு சொல்லுவாங்க. இதுதான் விட்டம், இதுதான் விட்டம். இதில் பாய் தான் ஆரம். ஆரம்னா ரேடியஸ். ஸ்கூலில் படித்தது தான், ஜஸ்ட் ஒரு ரீகால் மட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டயாமீட்டர் அப்படின்னா விட்டம், ஆர் அப்படின்னா ஆரம். ஓகே, ரேடியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டயாமீட்டர் அப்படிங்கிறது 2r சொல்லுவாங்க. கேட்டதானே? ஸோ ரேடியஸ் அப்படிங்கிறது இதில் பாதி, அப்போ டயாமீட்டர் அப்படின்னா 2r அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அட் த சேம் டைம் இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெரிமீட்டர். பெரிமீட்டர்னா ஒன்றும் இல்லைங்க, சுற்றளவு. ஒரு ஃபார்முலா 2πr இல்லைனா πd அப்படின்னு சொல்லுவாங்க. 2πr × πdன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஏரியா. ஏரியானா பரப்பளவு. பரப்பளவு πr² சொல்லுவாங்க. அவ்வளோதான். மோஸ்ட்லி நம்மளுக்கு 2 தான் பேஸ் பண்ணி எதுவுமே கேட்பாங்க. சுற்றளவு, பரப்பளவு. சர்க்கம்ஃபரன்ஸ் இல்லை பெரிமீட்டர், அட் சேம் டைம் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரியானா பரப்பளவு. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி பெரிமீட்டர்ங்கிற வார்த்தை வந்து குவாட்ரிலேட்டருக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, சர்க்கம்ஃபரன்ஸ்ங்கிற வார்த்தை நம்ம மோஸ்ட்லி சர்க்கிளுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து செமி சர்க்கிள். செமி சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்க்கான வேல்யூஸ் வந்து πr + 2r. அதே ஏரியா பரப்பளவுன்னு கேட்டாங்கன்னா πr²/2. அதில் பாதி. ஸோ இதுதானே அரைவட்டம், இதுதான் அரைவட்டம். ஓகே, இது ரேடியஸ்ன்னு சொல்லுவோம், இது ரேடியஸ். இது கம்ப்ளீட்டாக சொன்னீங்க அப்படின்னா டயாமீட்டர் சொல்லுவாங்க. ஸோ இதுவும் ரேடியஸ் தான். ஓகே, இதுவும் ரேடியஸ் தான், இதுவும் ரேடியஸ் தான். இதில் எல்லாமே ரேடியஸ் தான். ஓகே, அது ஹோலாக எடுத்தீங்க அப்படின்னா டயாமீட்டர்னு சொல்லுவாங்க. இதுதான் செமி சர்க்கிள். சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து πr + 2r, ஏரியா வந்து πr²/2. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ரீகால் மட்டும் பண்ணிட்டு உள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்ம டக்குனு அந்த மார்க் எடுத்து வந்துடலாம். அதுக்காக தான். ஸோ ஸ்கொயர் அப்படின்னா தமிழில் சதுரம்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரே ஒரு பக்கம் தான் இருக்கும், இதுதான் அது. 4 பக்கமும் சமமாக இருக்கும், இவ்வளோதான். ஓகே, 4 பக்கமும் சமமாக இருக்கும், அதை நம்ம ஏன்னு வச்சுக்கிறோம். இதோட ஏரியா பார்த்தீங்க, பரப்பளவு பார்த்தீங்க அப்படின்னா a² இல்லைன்னா 1/2 d². அது என்ன d? dனா டயகனல். மூலைவிட்டம் சொல்லுவாங்க. எது மூலைவிட்டம்? இது மூலைவிட்டம், இது மூலைவிட்டம். கேட்டிங்களா? இது மூலைவிட்டம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸ் a². பட் நான் சொல்கிறேன், இதை மறந்துடுங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. a² எப்போ கேட்டாலும் நமக்கு தெரியும், ஆனால் ஏரியா நமக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, 1/2 d². அது நமக்கு தெரியாது. அப்போ நம்ம இந்த இடத்துல லேர்ன் பண்ண வேண்டியது 1/2 d². a² விட்டுருங்க, நமக்கு எப்போ கேட்டாலும் தெரியும். அப்போ என்னைய பொறுத்தவரைக்கும் ஏரியாங்கிறது 1/2 d². அதாவது மூலைவிட்டம் அதோட ஸ்கொயர் /2 தான் ஏரியா. கிளியரா? அடுத்து பெரிமீட்டர் வந்து 4a, அதாவது அதோட சுற்றளவு வந்து 4a. சுற்றளவுனா ஒன்றும் இல்லை, இப்படி இருக்கு, இதோட பார்டர் தான் சர்க்கம்ஃபரன்ஸ் எல்லாத்துலேயுமே. ஏரியாங்கிறது உள்ள இருக்குது. ஓகே, ஸோ பெரிமீட்டர் அப்படிங்கிறது 4a. ஏன்னா இங்கே ஒரு ஏ வரப்போகுது, இங்கே ஒரு ஏ, இங்கே ஒரு ஏ, இங்கே ஒரு ஏ, மொத்தம் 4 ஏவும் கூட்டினா பெரிமீட்டர் சுற்றி இருக்க போகுது. கிளியருங்களா? ஸோ பெரிமீட்டர் அப்படிங்கிற சுற்றளவு வந்து 4a. அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. டயகனல் வந்து √2a, a√2 கூட சொல்லுவோம் நம்ம. எப்படி வேணா சொல்லிக்கலாம், a√2. மறுபடியும் சொல்கிறேன், a² மறந்துடுங்க, 4a மறந்துடுங்க. நமக்கு இது தூக்க நிலைப்பு கேட்டாலும் சொல்ல தெரியும். இது ரெண்டும் நியூ. அதிகமாக எக்ஸாமில் கேட்ட விஷயங்கள் இது ரெண்டும் தான். ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கிற விஷயம் என்ன? ஏரியா = 1/2 d² ஞாபகம் இருக்கணும், டயகனல் = a√2 ஞாபகம் இருக்கும். ரெண்டும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இவன் இரண்டு கூட மறந்துடுங்க, பிரச்சனை இல்லை. திஸ் இஸ் ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ரெக்டாங்கிள், செவ்வகம். இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது லென்த்து, இது பிரெத். ஓகே, ஒன்று வந்து அகலம், ஒன்று வந்து நீளம்னு சொல்லுவாங்க. ஓகே, இதோட ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா L × B, லென்த் × பிரெத்னு சொல்லுவாங்க. இதோட பெரிமீட்டர் சுற்றளவு பார்த்தீங்கன்னா 2 × L + B. இதோட டயகனல் வந்து √L² + R². இது முக்கியம். இது ரெண்டும் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் அதிகமாகவே இருக்குது, அது மட்டும் நமக்கு தெரியாது. அப்போ டயகனல் = √L² + B². அதே பித்தாகரஸ் தான். ஆக்சுவலாக இப்படி இருக்கு இல்லையா, இப்படி இருக்கு இல்லையா, இது இப்படி வேணும் அதானே வரும். இது எனக்கு இப்படி வேணும் அப்படின்னா இதான் டயகனல். அப்படின்னா b², இது b, இது Lன்னு வச்சிங்கன்னா b² + L². அதான் அப்படி டயகனல். பித்தாகரஸை அதை அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல செவ்வகத்தில் எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் இந்த ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட் பேரலோகிராம். ஸோ பேரலோகிராம் அப்படின்னா இணையகரம்னு சொல்லுவாங்க. ஸோ இணையகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும், இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதோட ஏரியா BH. ஸோ இதோட பெரிமீட்டர் 2 × A + B. 2 × A + B. இது A வச்சுக்கலாம், A + B.
ஸோ d1 ஸ்கொயர் ப்ளஸ் d2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இது ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃப். இது நமக்கு தெரியணும். ஓகே, இன்கேஸ் ரயில்வே இல்லைனா ஒரு எஸ்எஸ்சி போகிறீங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, இதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, இதை வச்சு தான் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லாம் இப்போ டிஎன்பிஎஸ்சியாக இருந்தால் மேலே 2 ஃபார்மில் போதும் உங்களுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு. நீங்கள் எல்லாம் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணால் கொஸ்டின்ஸ் இருக்கும். கிளியர்? இது பேரலோகிராம். பட் பேரலோகிராம் வச்சு போன வருஷம் இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அவங்க. ஓகே, அவங்க போன வருஷம் அதிகமாக கேட்டது ஸ்கொயர், ரெக்டாங்கிள் அண்ட் சர்க்கிள் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ரொம்ப சாய் சதுரம். இது ஆக்சுவலாக இது ஸ்கொயர் மாதிரி தான் இருக்கும். இதுவும் ஏ, இதுவும் ஏ, இதுவும் ஏ, இதுவும் ஏ. இதோட ஏரியாக்கான ஃபார்முலா, பரப்பளவுக்கான ஃபார்முலா 1/2 d1 d2. பெரிமீட்டர் இது ஸ்கொயர் மாதிரி தான் 4a. டயகனல் இது ரொம்ப முக்கியம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, d1 ஸ்கொயர் ப்ளஸ் d2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a ஸ்கொயர். இல்லை ஏதாவது ஒன்று 2 கொடுத்துட்டு இன்னொன்று கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சரிவகம் ட்ரபிசாய்டல்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இதோட ஃபார்முலா வந்து ஏரியா வந்து 1/2 இன்ட்டு a ப்ளஸ் b இன்ட்டு ஹெச். ஆக்சுவலாக ஹெச் அப்படிங்கிறது இந்த ஹைட். இது ஏ, இது இணை பக்கங்கள்னு சொல்லுவாங்க. இது ஏ, இது பி, இது வந்து ஹைட். ஸோ 1/2 இன்ட்டு a ப்ளஸ் b இன்ட்டு ஹெச். பெரிமீட்டர் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் போதும். எல்லா பக்கத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கிளம்ப முடிச்சு. அதான் பெரிமீட்டர்ஸ். ட்ரபிசாய்டலை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி கேட்கலாம் அவங்க நமக்கு 2021. ஸோ பட் ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கிறது நம்மளை சேஃப் ஜோனில் எப்போதுமே வச்சுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ட்ரையாங்கிளை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்டிருக்காங்க போன வருஷத்தில். ஸோ இதில் வந்து ட்ரையாங்கில் வந்து நமக்கு 3 பிரிக்கலாம். அதில் வந்து ஐசோசெகல்ஸ் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரு சமபக்க முக்கோணம்னு சொல்லுவாங்க. நம்ம இரு சமபக்க முக்கோணம்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கேலின் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது அசமபக்க முக்கோணம்னு சொல்லுவாங்க. 3 பக்கமுமே வித்தியாசமாக இருக்கும் அப்படிம்பாங்க. ஸோ இது என்ன முதல்ல பார்த்தலாம். ஸோ இந்த பக்கம் 2 பக்கம் சமமாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, 2 தான் சமமாக இருக்கும், இது வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதான் இரு சமபக்க முக்கோணம். இதோட ஏரியாக்கான ஃபார்முலா b/4 √a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். 4a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலாஸ். ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து 1/2 bh செங்குத்து முக்கோணம், செங்கோண முக்கோணம் சொல்லுவோம் இல்லையா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதுதான் அதிகமாக கேட்பாங்க. அதெல்லாம் ஸ்கூலிங்கோட முடிஞ்சு போச்சு. இதை மோஸ்ட்லி கேட்கறதே இல்லை. இந்த 3க்கான ஃபார்முலா தயவுசெய்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கொஸ்டின் இங்கே இருந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கேட்பாங்க. ஸோ ஏரியா வந்து b/4 √4a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். பெரிமீட்டர் அப்படின்னா ஜஸ்ட் 3 ஆட் பண்ண போதில்லை, இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் ஆட் பண்ண போதும். ஸோ 2a + b. ஆக்சுவலாக a + b தான் அவங்க 2a + b எழுதிருக்காங்க. ஹைட் வேணும் அப்படின்னா √4a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பை 2. ஆக்சுவலாக ஹைட்னா ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேலின் ட்ரையாங்கிள் 3 பக்கம் வித்தியாசமாக இருக்கும். 3 பக்கமும் 3 டிஃப்ரெண்ட் அளவுகள் இருக்கும். ABC. இதோட ஃபார்முலா வந்து √s × s - a s - b s - c. ஓகேவா? எஸ் கல்பிக்கான ஃபார்முலா வந்து a + b + c/2. தப்பு பண்ணக்கூடாது. இங்கே 2 வரும், 3 வரக்கூடாது. நிறைய கேண்டிடேட்ஸ் நிறைய ஆஸ்பிரன்ஸ் பண்ணுற தப்பே இங்கே 3 வரும் அப்படின்னு போட்டுருவாங்க. 2 தான் வரும் இங்கே. ஓகே, ஸோ இது முக்கியமான ஃபார்முலா கேட்டிருக்காங்க போன வருஷம். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் அது கூட கேட்கல, இது கேட்டிருக்காங்க. அடுத்து ஈக்குவல் ட்ரையாங்கிள் அப்படின்னா சமபக்க முக்கோணம், 3 பக்கமும் சமமாக இருக்கும். ஏ 3 பக்கம் சமமாக இருக்கும். இதோட ஏரியா வந்து √3/4a ஸ்கொயர், √3/4a ஸ்கொயர் அப்படிங்கிறது இதோட ஃபார்முலா. அண்ட் பெரிமீட்டர் 3a 3 ஆட் பண்ண போதும் தான் பெரிமீட்டர். ஹைட் ரொம்ப முக்கியங்க, √3/2a. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏரியா வந்து √3/4a ஸ்கொயர் அப்படியே காதில் வாங்கிக்கோங்க. ஹைட் வந்து √3/2a சமபக்க முக்கோணம். அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு தெரியும் 1/2 இன்ட்டு bh. அண்ட் பெரிமீட்டர் கேட்டிங்கன்னா 3 ஆட் பண்ண போதும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு சதுரத்தின் ஒவ்வொரு பக்கத்து நீளமும் 14 சென்டிமீட்டர் எனில் சதுரத்தின் பரப்பளவு என்ன அப்படிங்கிறத கேட்டாங்க. சிம்பிளா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சதுரத்தோட பக்கம் வந்து 14 சென்டிமீட்டர், அதோட பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க கேட்டிருக்கிறது பரப்பளவு, அதாவது ஏரியா. அப்போ ஏரியா ஈக்குவல் டு a ஸ்கொயர் ஃபார் ஸ்கொயர். சதுரத்துக்கு ஏரியா a ஸ்கொயர். ஓகே, இங்கே ஏவா என்ன எடுத்துக்கிறாங்க, 14 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறாங்க. a ஈக்குவல் டு இங்கே 16. அப்போ ஏரியா ஈக்குவல் டு 16 ஸ்கொயர். 16 ஸ்கொயர்னா 256. அவ்வளோதான் போன வருஷம் கேட்ட கொஸ்டின். இங்க என்ன சொல்றாங்கன்னா, 5 times of the perimeter of a square is 600 centimeter. What will be the area of the square ன்னு கேக்குறாங்க. அவங்க கொடுத்துக்கிறது 5 times of the perimeter. ஓகே, 5 times of the perimeter. பெரிமீட்டருக்கு ஃபார்முலா என்ன, 4a. அது சதுர சுற்றுலாக்கு ஃபார்முலா என்ன, 4a. இவங்க என்ன சொல்றாங்கன்னா 5 times the perimeter. அப்ப 5 × 4a. புரியுங்களா? பெரிமீட்டர் 4a நமக்கு தெரியும். 5 times of the perimeter. அப்ப 5 × 4a அப்படின்னு எழுதலாம். அதுதான் வந்து 600 சொல்றாங்க. அப்ப 5 × 4 அப்படின்னா 20. 20a ஈக்குவல் டு 600 அப்படின்னா a ஈக்குவல் டு 0 அடிச்சிடலாங்க. இது 1, இது 30. a 30னா ஏரியா என்னவா இருக்க முடியும், ஏன்னா பக்கம் 30. அப்ப ஏரியா என்னவா இருக்க முடியும், ஏரியா ஈக்குவல் டு a ஸ்கொயர் நமக்கு தெரியும். a வந்து 30ன்னு நமக்கு தெரியும். 30 ஸ்கொயர் 900. அவ்வளோதான். ஸோ கொஸ்டின் நம்பர் 2ஓட ஆன்சர் ஆப்ஷன் ஏ. எப்படி கண்டுபிடிச்சிங்க, போன கொஸ்டின் டேரெக்டாக அவங்க ஏரியா பக்கம் கொடுத்துருந்தாங்க. இங்கே பக்கத்தை ஒரு கீவேர்டுக்குள்ளே வச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம அங்கேருந்து பக்கத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயருக்கான ஃபார்முலாவை அப்ளை பண்ணி ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஃபைனலி கொஸ்டின் நம்பர் 2ஓட ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 900 சென்டிமீட்டர் ஸ்கொயர்.
கொஸ்டின் நம்பர் 3 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the area of the square is 144 cm square. What is the length of the each of its diagonals கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சதுரத்தின் பரப்பளவு 144 சென்டிமீட்டருங்க. ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் போடுவோம். ஒரு சதுரத்தின் பரப்பளவு 144 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ பரப்பளவுக்கான ஃபார்முலா A ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஏரியா தான் 144 கொடுத்துருக்கீங்க. ஓகேங்களா? ஏ ஸ்கொயர் 144னா 812. உங்களுக்கு புரியும் நம்புறேன். ஓகே, எப்படி வரும்? 144 12 ஸ்கொயர்னு எழுதலாம். இது ஏ ஸ்கொயர், இது கேன்சல் பண்ணுங்க. ஏ ஈக்குவல் 12. இல்லைங்களா? இப்போ நான் பக்கத்தை கண்டுபிடிச்சிட்டேங்க. அவங்க கொடுத்தது ஏரியா வச்சு நான் பக்கத்தை கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க என்கிட்ட பக்கம் கேட்கல. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா மூலை விட்டத்தின் நீளம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நான் சொன்னது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸ்கொயருக்கு நமக்கு ஏரியா தெரியும், பெரிமீட்டர் தெரியும், டயகனல் தெரியும் நமக்கு. ஓகே, முக்கியமாக 2 ஃபார்ம்ல உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஏரியா 1/2 d ஸ்கொயர் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அட் த சேம் டைம் டயகனல் கேட்டாங்கன்னா a ரூட்டுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். 2 முக்கியமான ஃபார்ம்லான்னு சொன்னேன். இப்போ நம்ம கேட்டிருக்கிறது அவங்க மூலை விட்டம் தான் கேட்டிருக்காங்க, டயகனல் தான் கேட்டிருக்காங்க. டயகனல் ஈக்குவல் டு a√2. இதான் ஃபார்முலா. ஏயோட வேல்யூ 12 கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ 12√2 அப்படிங்கிறது என்னோட ஆன்சர். அவ்வளோதான். ஸோ ஃபைனலி கொஸ்டின் நம்பர் 3யோட ஆன்சர் ஆப்ஷன் சி, 12√2 சென்டிமீட்டர். கொஸ்டின் நம்பர் 4 இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரெக்டாங்கிள். The length and the breadth of the rectangle are 12 cm and 6 cm respectively. What is the area of the rectangle கேட்குறாங்க. அதாவது ஒரு செவகத்தோட லென்த்து 12 மீட்டரா, பிரெத்து 6 சென்டிமீட்டரா அப்படின்னா அது செவகத்தோட பரப்பளவு என்ன? பரப்பளவுனா ஏரியா ஃபார்முலா என்ன வரும்? ரெக்டாங்கிளுக்கு LB வரும், லென்த் இன்ட்டு பிரெத். அதான் செவகத்தோட ஃபார்முலா. ஸோ லென்த்து 12 கொடுத்துட்டீங்க, பிரெத்து 6 கொடுத்துருக்கீங்க. 12 6 72 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதாங்க. ஜஸ்ட் டேரக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணால வேலை முடிஞ்சு போச்சு. கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5ல அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒரு செவகத்தின் நீளமானது அதன் அகலத்தேப்பில் 5 மடங்கு, அகலம் 10 சென்டிமீட்டர் என்றால் அவர் செவகத்தின் பரப்பளவை காண்கன்னு கேட்குறாங்க. ஸோ முதல்ல எனக்கு தெரிஞ்ச விஷயம், இஃப் த பிரெத் இஸ் 10 சென்டிமீட்டர் சொல்றீங்க, அதாவது பிரெத் வந்து 10 சென்டிமீட்டர். ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க? வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். நீங்க என்கிட்ட கேட்கறது ஏரியா கேட்குறீங்க, கிளியரா? அதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொல்லிருக்கீங்க இந்த லைன்ல? The length of the rectangle is 5 times of its breadth. Length எப்படி இருக்கணும் அப்படின்னா 5 times of the breadth இருக்கணும். புரியுங்களா? ஸோ ஆல்ரெடி breadth வந்து 10 சென்டிமீட்டர் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ லென்த் என்ன வரும்? 5 × 10 50 வரும். இப்போ எங்கிட்ட லென்த் இருக்கு, breadth இருக்கு, ஏரியா வேணும். ஸோ ஏரியா ஈக்குவல் டு L × B. லென்த் வந்து 50, breadth வந்து 10, மொத்தமாக 500 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 500 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான். ஸோ நம்ம புதுசாக லேர்ன் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா பிரெத்து கொடுத்துட்டு ரெக்டாங்கிளோட லென்த் எப்படி இருக்குன்னா 5 times ஆஃப் இட்ஸ் பிரெத்துன்றாங்க. பிரெத் வந்து 10னா அதோட 5 times 50. அதுதான் லென்த். இப்போ லென்த் இருக்கு, பிரெத் இருக்கு, ஃபார்முலா நமக்கு தெரியும். அப்ளை பண்ண ஆன்சர் ஆப்ஷன் சி, 500 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 6. இவங்க என்ன சொல்றாங்கன்னா இஃப் த லென்த் ஆஃப் த ஒன் சைட் ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ட்வைஸ் தட் ஆஃப் த அதர் சைடுன்னு சொல்றாங்க. இதோட கொஸ்டின்ஸை கட் பண்ணோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, இதோட லென்த் ஆஃப் ஒன் சைடு இது இருக்கு இல்லையா, லென்த் ஆஃப் ஒன் சைடு ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ட்வைஸ் தட் ஆஃப் அதர் சைடு. அதர் சைடுனா இது, ஓகேவா? இது எக்ஸ்னா இது 2xன்றாங்க. அவ்வளோதான் விஷயம். புரியுதா? என்ன சொல்றாங்கன்னா ஒரு செவகத்தின் ஒரு பக்கத்து நீளமானது மற்றொரு பக்கத்தை விட 2 மடங்கு அதிகம். இப்போ இதுதான் லென்த்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கத்தை விட 2 மடங்கு அதிகம். அப்போ இது எக்ஸ்னா அது 2x. அதான் அவங்க சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன சொல்றாங்கன்னா சுற்றளவு 54 சென்டிமீட்டர்னு சொல்றாங்க. அதாவது பெரிமீட்டர் 54. ஸோ ரெக்டாங்கிளோட பெரிமீட்டருக்கான ஃபார்முலா 2 × L + B. ஓகேவா? ஸோ பெரிமீட்டர் 54 சொல்லிட்டாங்க. 2 Lக்கு பல 2x வச்சுக்கலாம், Bக்கு பல x வச்சுக்கலாம். ஸோ இதை அடிச்சிங்க அப்படின்னா 27 ஈக்குவல் டு 3x. எப்படி? 2x + x 3x. ஸோ x மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா 27/3 9 3 27 9. ஓகே, என்ன அர்த்தம்? அப்போ இது 9ன்னு அர்த்தம், இது 18ன்னு அர்த்தம். ஏன்? எக்ஸ் இது எக்ஸ்னு வச்சுக்கிறேன், இது 2x வச்சுக்கிறேன். x 9 2x 18. இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதிகம் நீளமான பக்கத்தின் அளவு என்ன? அதிக நீளமான பக்கம் இங்கே 2 அளவு இருக்கு, ஒன்று 8, ஒன்று 18, ஒன்று 9. பெரிய அளவு 18. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 18. அவ்வளோதாங்க. நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த முதல்ல எனக்கான மீனிங் முடிஞ்சிருக்கும். ட்வைஸ் த லென்த் ஆஃப் ஒன் சைட் ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ட்வைஸ் தட் ஆஃப் த அதர் சைடு. இப்போ இந்த பக்கம் எக்ஸ்னா 2x விஷயம் மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த கொஸ்டின் ப்ரொசீட் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலி கொஸ்டின் நம்பர் 6ஓட ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு செவகத்தின் நீளம் மற்றும் அகலம் முறையே 5% மற்றும் 10% அதிகரிக்கப்படுகிறது எனில் செவகத்தின் பரப்பளவான எத்தனை சதவீதம் அதிகரிக்குன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி பெர்சன்டேஜ்லேயே பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதே பஸ் நம்ம இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். இதுவும் போன வாரம் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ நீளம் 5% அதிகரிக்குது,
அகலம் 10% அதிகரிக்குது. ரெண்டுமே அதிகரிக்குதுங்க. ஒன்று குறையல, ஒன்று கூடல, ரெண்டுமே அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா நமக்கு தெரியும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் xy divided by 100. ஸோ என்ன வரும்? 15 ப்ளஸ் 10 ப்ளஸ் 15 இன்ட்டு 10 டிவைட் பை 100. எக்ஸுக்கு பதிலாக 5 கொடுத்துருக்கேன், ஒய்க்கு பதிலாக 10 கொடுத்துருக்கேன். எக்ஸுக்கு பதிலாக அகைன் 15, ஒய்க்கு பதிலாக அகைன் 10. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும்? 15 ப்ளஸ் 10, 15 இன்ட்டு 10 150 டிவைட் பை 100. ஒன்றும் இல்லை, இது மாதிரி இருந்துச்சுன்னா 2 சாந்தலை புள்ளி வச்சா போதும். 150 பை 100 இருக்கு இல்லையா, 2 சாந்தலை புள்ளி வச்சிங்கன்னா போதும். ஸோ 15 ப்ளஸ் 10 25, 26.5. ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா? எஸ், ஆப்ஷன் பி. ஒன்றும் அவ்வளோ பெரிய கொஸ்டின்ஸ் இல்லைங்க இது. ஓகே, ஸோ வித்தின் 30 செகண்ட் அந்த கொஸ்டின் நம்ம முடிச்சிடலாம். ஸோ ஃபைனலி ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 7 26.5. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. ஒரு செவ்வகத்தின் மூலை விட்டமான 20 சென்டிமீட்டர், மேலும் அதன் அகலம் 12 சென்டிமீட்டர் எனில் அதன் நீளம் என்னன்னு கேட்குறாங்க நம்மகிட்ட. ஓகேவா? ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு செவ்வகத்தோட மூலை விட்டம் 20 சென்டிமீட்டரா, அதோட அகலம் 12 சென்டிமீட்டரா, அதோட நீளம் என்னன்னு கேட்குறேன். ஸோ என்ன பண்ணலாம்? உங்கள் டயகனலுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன். டயகனல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். சரிங்களா? இது எப்படி சொல்லலாம்? இல்லை அப்படின்னா டி ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு சொல்லலாம். எல்லாம் ஒன்று தான். இந்த ஸ்கொயர் எடுத்துட்டீங்கன்னா அங்கே ரூட் போடணும், அவ்வளோதான். டி ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு சொல்லலாம். இப்போ இங்கே டிங்கிறது என்ன வேல்யூ? 20 மூலை விட்டம். ஸோ 20 ஸ்கொயர். ஓகே, நான் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறேங்க, இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஓகே, அடுத்து எல் ஸ்கொயர் என்ன வேணும்? அதை நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ எல் ஸ்கொயர் நான் எல் ஸ்கொயர்னே வச்சுக்கிறேன். அடுத்து பிரத்து என்ன வரும்? 12 ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஸோ இங்கே என்ன வரும்? 400 எல் ஸ்கொயர் ப்ளஸ் 144. ஸோ 400 மைனஸ் 144 ஈக்குவல் டு எல் ஸ்கொயர். அப்போ எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 144 போச்சுன்னா மிச்சம் 256. எல் ஸ்கொயர் 256 அப்படின்னா எல்லோட வேல்யூ 16. ஏன்? 16 × 16 தான் 256. ஓகே, 256 ரூட் எடுத்தேன்னா 16. ஸோ மை வேல்யூ இஸ் 16.